ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிரோ சீசன் 4 எபிசோட் 9 பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வேறு ஏதாவது அனிம் பற்றின வீடியோஸ் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த அனிம் பார்த்துட்டு உங்களுக்காக நான் டப் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் நம்ம சுபாரு அந்த பில்டிங்கை விட்டு, அதாவது அந்த டவரை விட்டு வெளியே வர்றான்னு சொல்லி பார்ப்பான். ஸோ அவன் வெளியே கால் எடுத்து வச்சோடனே நம்ம சவுலுக்கு எதுவும் ஆகும், பட் அது நம்ம காமிக்கல. இவன் வெளியே கால் எடுத்து வச்சிடறான். ஃபுல்லாக பார்க்க டெசர்ட்டாக இருக்குது. என்னடா ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்குது, என்னை யாரையும் கொல்ல விட மாட்டேன், இந்த இடத்துல இருந்து எப்படியா தப்பிச்சு ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போயிட்டுருக்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாண்ட் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ பார்த்தோன்னே பையன் தெரிஞ்சிடறான். ஐயோ என்ன கருமடா இது அப்படின்ட்டு கரெக்டாக அவனுக்கு மேலே தூக்கி போட்டு அவனை சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப அந்த சாண்ட் வார்மை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அட்டாக் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுடுறாங்க. பட் இந்த பவர் யூஸ் பண்ணுற ஒரே ஆள் சவுலாவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சவுலாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோடில் யாருன்னு காமிக்கல, பட் அவனை யாரோ காப்பாற்றுறாங்க. ஸோ அந்த சாண்ட் வார்ம் கிட்டேருந்து காப்பாற்றிடுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாண்டில் வந்து கீழே விழுந்துடுறான். என்னடா நடக்குது சுபாரோ, இங்கே என்ன தான் நடக்குது, பதில் சொல்லு அப்படின்னு அவனே கேள்வி கேட்டுக்கிறான். ஏன்னா அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரில. அவனுக்கு மெமரி எல்லாமே லாஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் உள்ளே இழுத்துருது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேயே செகண்ட் எபிசோட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த சாண்ட் அப்படியே உள்ளே எடுத்தோடனே அவன் வந்து ஒரு டஞ்சன் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். என்னடா இடம் இங்கே அப்படின்னு பார்த்தா சைடில் ஃபுல்லாக ஏகப்பட்ட போனால் பாடியே கிடக்குது, மான்ஸ்டர்ஸ் பாடி. அதை பார்த்துட்டு கலரி அடிச்சுட்டு ஓடுறப்ப அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீல் டோர் இருக்குது. அந்த டோரை ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு டயர்ட் ஆகிட்டே இருக்குது. டயர்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மானா இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 3 மணி நேரமாக அந்த இடத்த சுற்றிட்டு இருந்திருக்கான். அப்போயே தெரிஞ்சிருக்கும் அவன் வந்து ஆல்ரெடி பைத்தியக்காரன் தான். இன்னும் கொஞ்சம் பைத்தியம் முத்திடுச்சு அவனுக்கு. அந்த இடத்துல இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோரை மறையவே மாட்டேங்குது. ஸோ என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனே இடிச்சுக்கிறான். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாடிலாம் அப்படியே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. டே என்னை யாராவது காப்பாற்றுங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்படியே வேறு ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணுறாங்க. வேறு ஒரு இடம் கிடையாது, இது டவரோட ஃப்ரண்ட் டோர் தான். ஸோ அந்த டோருக்கு மறுபடியும் டெலிபோர்ட் ஆகிடுறான். டெலிபோர்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஓடினதெல்லாம் போதும், என்னால் இதுக்கு மேலே முடியாது, நான் எல்லாத்தையும் இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொல்ல போகிறேன், எல்லோரும் என்னை தானே கொல்லலான்னு பார்க்குறீங்க, நான் இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொல்றேன்டா அப்படின்ட்டு பைத்தியம் பிடிச்சது அவனுக்கு மறுபடியும் முத்திடுது. கொல்ல போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான் டவர் மேலே பைத்தியம் மாதிரி. கொல்ல போகிறேன் என்னையவா கொல்றீங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் கொல்லுருவேண்டா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸில், அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி பயத்தோடு கலந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற வாய்ஸோடு அப்படியே பைத்தியம் மாதிரி ஓடிட்டுருக்கான், கொல்றேன்ட்டு. இப்படி பைத்தியம் மாதிரி மேலே ஓடின இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சாக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம சவுலாவை யாரோ கொன்று வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப கொடூரமாக கொன்று வச்சுருக்காங்க. லிட்ரலி சொல்லப்போனால் அவன் தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை மிதித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூளைலாம் வந்து பார்த்திங்கன்னா பிசுங்கி கிடந்திருக்கு. அதை பார்த்தோன்னே பையனுக்கு சரியான அள்ளு விடுது. வாந்தி எடுத்துகிட்டு அப்படியே தெரிச்சிட்டு ஓடுறான் அந்த இடத்துல இருந்து. என்னடா நடந்தது இங்கே இவளுக்கு அப்படின்ட்டு. அப்புறமா எப்படியோ பெட்ரேஸ் மேலேயும் குழந்தைங்க தான், அவங்கள ஈஸியாக கொண்டுடலாம். இவளே செத்துட்டா. எமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம கண்டுக்க தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு வருத்தப்படுற ஒரே ஆள்னா அது ரேம் அண்டு எக்டோனா தான். அவங்கள மட்டும் நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். இதே மாதிரி அவங்களும் செத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாரு யோசிச்சுக்கிட்டு போகிறான். அதாவது எல்லோரும் செத்துட்டாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கிறப்ப அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாக்கு அவனுக்கு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ரேமும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கிறா. அவளும் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கா. பட் யாராலையும் தெரியல. கீழே வந்து நம்ம ஜூலியஸோட ஸ்பாட் கிடக்குது. அதை எடுத்துகிட்டு பார்க்குறான். அந்த இடத்துல நம்ம ஜூலியஸும் செத்து கிடக்கிறான். அவனுக்கு பின்னாடி நம்ம எமிலி, அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறா. சொல்லப்போனால் அவனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜூலியஸ் இறந்துருப்பான் போல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனாவும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறா. இந்த இடத்துல நம்ம ரேமு, எமிலி, அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் 3 பேருமே இறந்து கிடக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். இது வரைக்கும் நம்ம பெத்ரஸோட பாடியும் எமிலியாவோட பாடியும் தான் இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம பாத்ரஸ் வருது. ஸோ பாத்ரஸ் பார்த்த உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கல. அவன் மட்டும் எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போக அதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வருது. ஏன்னா அது நம்ம சுபாருவோட பெஸ்ட் பெட் அதுதான். ஸோ அது பின்னாடியே வருது. பட் இவனுக்கு அது தெரியல. இவன் எதுக்கு நீ பின்னாடியே வந்துட்டு இருக்க, நான் சீக்கிரமாக போய் மீதி இருக்க எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்ரஸை வந்து பார்த்திங்கன்னா குத்திடுறான் கோவத்தில். பட் நம்ம பாத்ரஸ் எதுவுமே பண்ணல. அந்த வழியை கூட அது வந்து பார்த்திங்கன்னா வெளியே காட்டிக்கல. அது அப்படியே தான் நிற்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படியே நிற்கிதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கும் அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன்
தான் இப்படி நடக்குது. நான் சீக்கிரமா போய் எல்லாத்தையும் கொல்லணும். உங்களோட பிரச்சனைலாம் என் மேல திணிக்காதீங்க. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேனே தெரியல. எனக்கு உங்க யார பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு என்ன பத்தி மட்டும் தான் எனக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு உளற ஆரம்பிக்கிறான். உளறிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அந்த பாத்திரஸ் எதுவுமே பண்ணல. பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு. அப்படியே தான் நின்னுட்டு இருக்கு. நம்ம சுபாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். இப்படி அழுதுட்டு இருக்கப்பவே நம்ம பாத்திரஸ் கிட்ட வரலான்னு பாக்குது. பட் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டவர்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஸ்மோக் மாரி வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம பாத்திரஸ் நம்ம சுபாருவ தூக்கி அவன் மேல வச்சுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துலயே தெளிவா இருக்கிறது நம்ம அ பாத்திரஸ் மட்டும் தான். என்னதான் இருந்தாலும் நம்ம சுபாரு தான் அவனோட ஓனரு. ஸோ என்னதான் அவன் குத்திருந்தாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் தான் பண்ண பாக்குது. அந்த பிளாக் கலர் ஸ்மோக் லைட்டா நம்ம பாத்திரஸோட கால்ல பட்டுருது. பட்ட உடனே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கத்தியால குத்துன மத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருது. அதுலேருந்து பிளட் லீக் ஆகுது. அப்புறம் அவன் குத்துன கத்தியிலிருந்து வேற பிளட் லீக் ஆகுது. அப்புறம் நம்ம பிளாக் ஸ்மோக் இவங்க 2 பேத்தையும் சுத்தி போட, நம்ம சுபாரு மறுபடியும் பைத்தியக்கார மாரி, "ஐயய்யோ! நான் சாகணும்னு விரும்பல. என்னை யாராவது காப்பாத்துங்க" அப்படின்னு பைத்தியம் மாரி கத்த ஆரம்பிக்கிறான். டக்குன்னு நம்ம பத்ருஸ் அவன பில்டிங்ல இருந்து கீழ கொஞ்சம் ஒரு கீழ் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தள்ளி விட்டுருது. நம்ம பத்ருஸ் அந்த பிளாக் ஸ்மோக்ல போய் மாட்டிக்குது. ஸோ இவன எந்த இடத்துல தள்ளி விடுதுன்னா, அந்த போன எபிசோட்ல ஒரு சின்ன போர்ட்டல் மாரி இருக்கும். ஒரு மறைஞ்சு போன போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ள தள்ளி விடுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டவரோட பால்கனிக்கு வந்துடுறான். மேல இருக்க ஒரு பால்கனிக்கு. பால்கனிக்கு கீழ பார்க்குறான். பிளாக் கலர் ஸ்மோக் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. என்னதான்டா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அது கீழ பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. நம்ம பின்னாடி வந்து நம்ம ரெம்மோட ஹேர் ஸ்டைல் அத வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது ரெம் தானே. முடிஞ்சா அடுத்த தடவ கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த வெட்டி அப்படியே கொன்னுருது. அப்புறம் என்ன செத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்பான் ஆவான். ஸோ அதே இடத்துல தான் ரீஸ்பான் ஆயிருக்கான் இந்த தடவையும். அவங்க 2 பேருமே சுபாரு "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, நம்ம சுபாரு அதுலேருந்து வந்ததுன்னா, அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வெளியே வராம லைட்டா அந்த ட்ராமா இன்னும் அப்படியே இருக்கு. அதனால அவன் அப்படியே எமிலியாவ கொல்ல போலான்ட்டு அப்படியே நெருக்கலான்ட்டு போறான். அப்ப நம்ம எமிலியா "சுபாரு நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே நிறுத்திடுறான். அப்புறம் பெத்தரஸ் சொல்றான், "அவன் இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான் போல. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு. உடனே நம்ம சுபாரு அங்க இருந்தா பேசி முடிச்சுட்டு நம்ம பத்ருஸ பார்க்குறான். பார்த்தோனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இதுதான் போன லைஃப்ல அவன வந்து பார்த்தீங்கன்னா, அதோட உயிர காப்பாத்தி இவன வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மீட் பண்ண போறான். பட் இந்த தடவ அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத யாருக்குமே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. சொல்லாம எல்லாத்தையும் தெரிஞ்ச மாரியே பண்ணிக்கிறான். லிட்டரலி சொல்லப்போனா 3 லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ அவன் செத்தத சொல்லிக்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூடயே அட்டாச் ஆகி அப்படியே என்ன யாரு அது அவன கொன்னதுக்கு யாரு காரணம்? போன தடவ நடந்த சம்பவத்துக்கு யாரு காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான் பின்னாடியே. வழக்கம் போல நம்ம ரேம் வந்து "வா தண்ணி எடுக்க போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூப்பிட்டுருக்கான் நம்ம சுபாருவ. கூப்பிட்டுருக்கப்பயே அவனும் "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம சவுலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு "மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா? எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் மாஸ்டர்" அப்படின்ட்டு எப்பயும் போல வலிஞ்சு வலிஞ்சு பேச ஆரம்பிக்கிறான் நம்ம சுபாரு கிட்ட. பட் அவனுக்கு அவள பார்த்த உடனே அந்த ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் செத்து போனது அந்த ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. கொஞ்சம் அள்ளு விட்டுருது. பட் இருந்தாலும் "சரி சரி நீ தள்ளியிரு தள்ளியிரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சவுலா கிட்ட கேட்குறான், "எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணுமே. நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சவுலாவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஜூலியஸ் கிட்ட போறான். ஜூலியஸ் கிட்ட போயிட்டு, "நான் உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். நேத்து நைட்டு நடந்தத பத்தி. நம்ம 2 பேரும் மட்டும் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சரி நேத்து நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஜூலியஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி அவன அப்படியே போட்டு வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். ஒண்ணும் இல்ல. அது என்ன சம்பவம்னா, இவன் ப்ரீவியஸ் அதாவது எல்லா மெமரிஸும் இருக்கிறப்ப நம்ம ஜூலியஸ் கிட்ட நம்ம எக்டோனா யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆனா உடம்புக்குள்ள தானே அந்த எக்டோனா இருக்கா. அத பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. பட் இவன் அந்த லைஃப்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் மெமரி லாஸ் ஆயிரும்ல. ஸோ அதனால அவனுக்கு அந்த நைட்ல என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் கிட்ட கேட்பான். அப்ப நம்ம ஜூலியஸ் கிட்ட போட்டு வாங்க அப்படி இப்படி நம்ம ஜூலியஸும் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிருவான். எக்டோனாக்கும் உனக்கும் இருக்க சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அத பத்தி தான் நம்ம நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரி அந்த சம்பவத்த பத்தி நம்ம ஜூலியஸ் மேக்ஸிமம் தகவல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாரு கிட்ட சொல்லிருவான். சரி இத வச்சு பார்த்தா ஜூலியஸ்க்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல போல இந்த விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு ரிலாக்ஸ் ஆகுறான். டப்புன்னு அந்த இடத்துல சவுலா எந்திரிக்கிறான். ஏன்னா நம்ம சவுலாவ இந்த இடத்துக்கு வர சொன்னது நம்ம சுபாரு தான். ஸோ நம்ம சவுலாவுக்கு வச்சிருந்தா கொஞ்சம் லைக் பயம் இல்லாம இருக்கும். நம்ம ஜூலியஸ் தான் எல்லாத்துக்கும் இது காரணம்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ டக்குன்னு தனியா பேசுறனால டப்புன்னு எடுத்து போட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சவுலாவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்க்கு வந்து நம்ம சுபாரு வச்சிருப்பான். பட் ஜூலியஸ் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது. உடனே நம்ம சவுலாவும் நீங்க தான் பார்த்தீங்களா ஜூலியஸ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல போல அப்படின்னு சொல்லி சரி நீங்க எனக்கு இந்த வேலையை பண்ண சொன்னீங்க நான் பண்ணிட்டேன். எனக்கான ரிவார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து கட்டிப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க கூப்பிடுறான். அவன் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படி சொன்னால் தான் நீ வருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே அவன் டென்ஷன் ஆயிடுறா. ஸோ குழந்தைத்தனமாக அடம் பிடிக்கிறா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் என்னை கட்டிப்பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சரி சரி பட் அதெல்லாம் என்னோட பவுண்டரிஸ் தாண்டி இருக்குது நான் அப்படிலாம் கட்டிப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன சுபாரு இந்த இடத்துல நீ எதுக்கு வந்த எதுக்காக உன்னை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க உன்னை யார் கொல்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனே சரி எந்திரிச்சு அந்த இடத்துக்கு எடுத்து போகலான்னு பார்க்குறான். மறுபடியும் நம்ம சவுல
அடம் பிடிக்கிறான். "நீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்ட்டு. "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன்னு சொன்னேன்ல" அப்படின்ட்டு. "சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்டி பிடிச்சிடுறான். ஸோ கட்டி பிடிச்ச உடனே நம்ம சவுலாக்கு லைட்டா ஒரு ஃபீலிங் மாரி. ஏன்னா இவ்வளோ நாள் அவ தனியா இருந்திருக்காள. ஸோ அவளோட மாஸ்டரோட அன்புக்காக ஏங்கியிருக்கா. ஸோ லைட்டா அந்த ஃபீலிங்ஸ் வந்தது. "மாஸ்டர் எப்படியோ கடைசியா நீங்களும் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டுத்தனமா மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிருவா. பட் என்னதான் இருந்தாலும் அந்த சீன்ல உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுபா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். இவங்கள்ல யார்றா நம்மள கொன்னுருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம மெய்லி இருப்பா. நீ பத்ரூசு கிட்ட போய் கேட்கலாம். பட் அதுக்கு என்னோட உதவி உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாரி மேப் பீஸ்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மெய்லி சொல்றா. ஏன்னா நம்ம மெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே மேப் பீஸ்ட் கூட வளர்ந்துருப்பா. அது நம்ம சுபாருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப தான் கேட்பான், "நீ எப்படி சொல்ற?" அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும். அவ மறுபடியும் அதே தான் சொன்னதே தான் சொல்றா. அந்த மேப் பீஸ்ட்டுக்கும் அவளுக்கும் எப்படி அந்த லிங்க் ஆச்சு அப்படிங்கிறது. அது நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இறங்கி வந்து நம்ம சுபாரு காதுல போய் ஒண்ணு சொல்றா. என்ன அப்படின்னா, "நேத்து நைட் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அத நான் எவ்வளோ சீரியஸா அத எடுத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம சுபாரு வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுறான். அந்த இடத்துல அவன் கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ கீறுன மாரி இருக்கு. அவன் கீறி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி யாரோ தடுத்திருக்க மாரி இருக்கு. அப்புறம் பக்கத்தில பார்க்குறான், நம்ம மெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, செத்து இறந்து கிடக்குறா. அவ கழுத்த வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ நெரிச்சு கொன்றுருக்காங்க. ஸோ அந்த கழுத்தில இருக்க கை தடயத்த பார்க்குறான். ஸோ இதுக்கு முன்னாடி அவனால முடிஞ்ச எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்பான். ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது குடுக்க முடியுமான்னு. பட் அவ லிட்டரலி செத்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கழுத்துல இருக்க அந்த தடயத்த பார்ப்பான். அது வந்து அவனோட கையோட அச்சு மாரியே இருக்கும். அப்ப அவன் கைய பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! நான் தான் இவள கொன்னுட்டேனா? நான் எதுக்கு இவள கொன்னேன்? ஒண்ணுமே புரியலையே! நான் எதுக்காக இவள கொல்லணும்?" அப்படின்ட்டு பார்க்க, அப்புறம் அவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கீறல்ஸா இருக்கும். அந்த கீறல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அவனோட கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எழுதியிருப்பாங்க ஜாப்பனீஸ்ல. அது ஒண்ணும் இல்ல. நட்சுகி சுபாரு. அதாவது நட்சுகி சுபாரு இங்க தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி அவன் கையில மெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பா போல. அதாவது இவன் இல்லாம இன்னொரு இவனோட வெர்சன் இங்க இருக்காங்களா? இல்ல இவனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியம் மாரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒரு மல்டி பர்சனாலிட்டி அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் நட்சுகி சுபாரு இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ எழுதியிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு எபிசோடு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ கன்க்ளூஷன பார்ப்போம். ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கலான்னு சொல்லி பார்க்குறான். வெளிய போய் லைக் டெசர்ட்ட விட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறான். பட் அந்த டவருக்குள்ளேயே மறுபடியும் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் தெரிய வருது அங்க இருக்க எல்லாத்தையும் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க. பட் அது யாரு என்னன்னு எதுவுமே புரியல. அந்த சீன்ல நம்ம எமிலியாவும் வெத்ரோஸும் எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. பட் அவங்கள தவிர மீதி எல்லாருமே செத்துடுறாங்க. மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிக்கிறான். நம்ம ரெம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அவன கொல்ல மாரி காமிக்கிறாங்க. கொன்ன பிறகு அவன் மறுபடியும் ரீஸ்பான் ஆகுறான். ரீஸ்பான் ஆன பிறகு, சரி இவங்கள்ல நம்மள யார் கொன்னுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். பட் அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அவங்க மேல ஒரு விதமான ஒரு தோற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இவன கொல்றதுக்கான எந்த விதமான நோக்கமும் தெரியல. அப்படியே விட்டுர்றான். அப்புறம் நம்ம மெய்லி கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கப்பவே டக்குன்னு இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அந்த இடத்துல என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெய்லிய யாரோ கொன்னு வச்சிருக்காங்க. அதுவும் கழுத்த நெரிச்சு கொன்னு வச்சிருக்காங்க. அந்த அச்ச பார்த்த உடனே இவனோட கை அச்சு மாரியே இருந்திருக்கு. உடனே இவன் என்னடா நான் தான் அவள கொன்னுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட கையெல்லாம் நல்லா தேடி பார்க்குறப்ப அவன் கையில ஏதோ எழுதியிருக்கு. ஒண்ணும் இல்ல அதில நட்சுகி சுபாரு இங்க தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாரி மல்டி பர்சனாலிட்டியா ஆகி இவனே மாறி இவனே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணானா, இல்ல இவன மாரி இன்னொரு நட்சுகி சுபாரு இங்க தான் இருக்கானா அப்படின்னு நமக்கு தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ அம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.